இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹங்கேரிக்கு நாளைய தினம் புதன்கிழமை பயணிக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. கத்தார் உண்மையிலேயே செய்தி எடுப்பதற்கு பணம் கொடுத்ததா அல்லது கத்தாருடைய ஒரு நிறுவனம் பணம் கொடுத்ததா, கத்தார் தொடர்பாக நடந்த இந்த விவகாரங்கள் இன்னும் ஒரு வெளிப்படையான செய்தியாக இல்லாமல் இருக்குது. ஆயத்துல்லா அலி காமனி டொனால்ட் ட்ரம்புக்கு சிம்ம சொப்பனமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைக்கு பதிவாகி இருக்கிற காசா குறித்த செய்திகள் மிக மிக கவலையை உண்டாக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வரக்கூடிய தொடர்ந்த பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான 542வது நாளைக்குரிய செய்திகளைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நமக்கெல்லாம் தெரியும், காசாவில் புனிதமிக்க நோன்பு பெருநாள் கொண்டாடப்பட்டு 2வது நாளாக இருக்கிறது. காசா அல்லாத பல நாடுகளிலும் இன்றைக்கு நோன்பு பெருநாளுடைய தினமாக இருக்கிறது. இந்த நிலையில இன்றைய தினம்தான் ஈரானும் புனிதமிக்க நோன்பு பெருநாளை கொண்டாடி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னா, இன்றைய தினம் நோன்பு பெருநாள் உரையிலே ஈரானுடைய ஆன்மீக குருவாக, ஷியா ஆன்மீக போஷகராக கருதப்படுகிற ஆயத்துல்லா அலி காமனி அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை அமெரிக்காவுக்கு எதிராக வெளியிட்டிருக்கிறார். அது என்ன என்பதையும் பின்னால் நாம் பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் இன்றைக்கு பதிவாகி இருக்கிற காசா குறித்த செய்திகள் மிக மிக கவலையை உண்டாக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகள், கடந்த 48 மணி நேரங்களுக்குள்ளாக 2 நாட்களுக்குள்ளாக சுமார் 80 பேர் காசா பகுதிகளிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். பெருநாள் தினம், பெருநாளைக்கு அடுத்த தினம் 2 நாட்களுக்குள்ளாக 80 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, ஷஹீதாகி இருக்கிறாங்க. சுமார் 305 அப்பாவிகள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு நார்த் காசா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் 2 சகோதரர்களும், சென்ட்ரல் காசா பகுதிகளில் 2 சகோதரர்களும், ஜபாலியா பகுதிகளில் 3 சகோதரர்களும் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரம் மவாசி கேம்ப், காசாவினுடைய மவாசி கேம்ப்ங்கிறது ரொம்ப பாதுகாப்பான கேம்ப் என்று சொல்லுவாங்க. அந்த கேம்ப் மேலையும் இன்னைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அதிலே 3 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கான் யூனிஸ் பகுதிகளில் 3 சிறுவர்கள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தெற்கு காசாவிலே 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மொத்தமாக 40க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் என்கிற அமைப்பு. பெல்ஜியத்திலிருந்து செயல்பட்டு வர்றாங்க. இந்த அமைப்பை பொறுத்தவரை ஹிந்த் ரஜப் என்கிற அப்பாவி குழந்தை காசாவிலே கொல்லப்பட்டது, ஷஹீதாக்கப்பட்டது, 8 வயசு பிள்ளை. அந்த பிள்ளையினுடைய பெயர்ல உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரஸ்டாக இருக்கிறது, ஃபவுண்டேஷனாக இருக்கிறது. இந்த ஃபவுண்டேஷன் என்ன பண்றாங்கன்னா, சர்வதேச ரீதியில எந்த நாடுகளுக்கு இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ்கள் போனாலும் அவங்க யாரு எங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு அந்தந்த நாடுகளூடாக ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்து வருகிறார்கள். ஏற்கனவே இலங்கையில ஒருத்தர் இதே மாதிரி இஸ்ரேலை சேர்ந்த சிப்பா, இஸ்ரேலுடைய சோல்ஜர் ஒருவர் வந்திருந்த நேரத்தில் அவருக்கு எதிராகவும் அவர்கள் அரெஸ்ட் வாரண்ட் கோரியிருந்தார்கள். உடனடியாக அவன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தான். அதுக்கடுத்து பேங்காக்ல இதே மாதிரி நடந்தது. பேங்காக்ல 2 சம்பவங்கள் நடந்தது. இப்படி பல நாடுகள்லையும் அவங்க இந்த வேலையை செஞ்சு வருகிறார். அதே நேரம் இப்படி பல நாடுகளிலையும் போகக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான சட்ட முனைப்புகளை அவர்கள் எடுத்து வருகிறார். அதே நேரம் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டா, இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ராணுவத்தை சேர்ந்தவர் காசாவிலே படுகொலைக்கு துணை போன ஒருவர் ருமேனியாவுக்கு போன நேரத்தில் அவரை கண்டறிந்து அவருக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில இந்த ருமேனியாவுக்கு போயிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சோல்ஜர் கிவ்வாதி படைப்பிரிவை சேர்ந்தவர். இஸ்ரேலுடைய பல படைப்பிரிவுகள் இருக்கிறது. அதுல 3ஆம் நிலை படைப்பிரிவாக கிவ்வாதி பிரிகேடு சொல்லுவாங்க. ரொம்ப ஆபத்தான, எந்த விதமான மனிதநேயமுமற்ற ஒரு படைப்பிரிவாக கிவ்வாதி பிரிகேட் பார்க்கப்படுகிறது. அந்த கிவ்வாதி பிரிகேடை சேர்ந்த ஓரல் பென்யாயிஷ் என்கிற ஒருவனுக்கு எதிராகத்தான் தற்போது ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் ருமேனியாவில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக காசாவில் இஸ்ரேல் நடத்தி வருகிற தாக்குதல்களை இந்த ஓரல் பென்யாயிஷ் என்கிறவன் என்ன பண்ணான்னு சொன்னா, அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அப்பாவிகளுடைய வீடுகளை
திட்டமிட்டு குண்டு தாக்குதல் நடத்தி தாக்குதலை மேற்கொண்டான். அதுவும் இஸ்ரேலுடைய சோல்ஜருடைய யூனிஃபார்ம்லயே அவன் இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரங்களோடு தான் அவங்க கோர்ட்ஸ்ல அதெல்லாம் சப்மிட் பண்ணிருக்கிறாங்க. இங்க பாருங்க, இது மனித உரிமை மீறல், எந்த விதமான ராணுவ நியாயங்களும் இல்லாமல் தாக்கப்படுகிறது என்று சொல்லி அவங்க கோர்ட்ஸுக்கு சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய ஆதாரங்கள்ல கிவ்வாதி பிரிகேடை சேர்ந்த இன்னொரு ஒரு சோல்ஜராக இருக்கக்கூடிய யுவல் வக்தானி என்கிறவனும் அதில் இருக்கக்கூடிய வீடியோக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பெல்ஜியத்தை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த ஹிந்த்ராஜா பவுண்டேஷனுடைய முயற்சி காரணமாக ருமேனியா ஒன்றோ அவனை கைது செய்யும், இல்லை என்றால் உடனடியாக அவன் நாட்டை விட்டு வெளியேறுவான் என்கிறத நம்ம பார்க்க முடியும். இது தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எங்க போனாலும் அவர்களுக்கு நிம்மதி கொடுக்காத ஒரு வேலையாக ஹிந்த்ராஜா பவுண்டேஷன் அவர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பதற்கான ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக செயல்பாடாக நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரம் நமக்கெல்லாம் தெரியும், சர்வதேச நீதிமன்றம் ICC ஒரு குற்றவியல் தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அது என்ன தீர்ப்புன்னு சொன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருடைய முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக யோ கேலண்ட் ஆகிய இருவருக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட் ICC-யால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை சேர்ந்த யஹியா சின்வார் அவர்கள், அதே போன்று இஸ்மாயில் ஹனியா, முகமது லைஃப் ஆகிய 3 பேருக்கும் இதே அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் 3 பேருமே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த 2 பேருக்கும் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச நீதிமன்றத்தினால். இந்த நிலையில தான் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஹங்கேரிக்கு நாளைய தினம் புதன்கிழமை பயணிக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ஹங்கேரியை பொறுத்தவரையில ஹங்கேரி சர்வதேச ரோம் சட்டத்தில் கையெழுத்திட்ட ஒரு நாடாக இருக்கிறது. ரோம் லாவுல யாரெல்லாம் கையெழுத்திட்டு இருக்கிறாங்களோ அந்த நாடுகள் ICC-னுடைய தீர்ப்பை கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் சரியாக இருந்தா ஹங்கேரிக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு போகக்கூடாது, அவரை அந்த நாடு வரவேற்கவும் கூடாது. ஆனா ஹங்கேரியினுடைய பிரதமர் என்ன பண்றாருன்னா, வம்படியாக நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வர வேண்டும், நாங்க இந்த சட்டத்தை புறக்கணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிருக்கிறாரு. இருந்தாலும் ஹங்கேரிக்கு செல்லக்கூடிய அவர் கைது செய்யப்பட வேண்டும், அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு பல அமைப்புகளும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அம்னஸ்டி இன்டர்நேஷனலே இன்றைக்கு ஒரு அறிக்கையில அவரை கைது செய்யுமாறு கோரி இருக்கக்கூடிய செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு தெரியும், ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கத்தினால, அமைச்சரவையினால. ஷின்பத்ங்கிறது இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவாக இருக்கிறது. சர்வதேச உளவு பிரிவாக அவங்க மொசாது வச்சிருக்காங்க. மொசாது தான் பெரும்பாலும் எல்லாருக்கும் ஃபேமஸாக இருக்கும். உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரங்களை கையாளக்கூடிய உளவு பிரிவாக இருப்பது ஷின்பத். இந்த ஷின்பத்தினுடைய தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய உயர் நீதிமன்றம் அந்த பதவி நீக்கத்துக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இருந்தாலும் இன்றைய தினம் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன பண்ணிருக்கிறார் சொன்னா, முன்னாள் கடற்படை தளபதியாக இருந்த ஓய்வு பெற்ற வைஸ் அட்மிரல் எலி ஷர்விட் என்கிறவரை இன்றைக்கு இஸ்ரேலுடைய ஷின்பத்தினுடைய தலைவராக நியமித்திருக்கிறார். இருந்தாலும் இந்த நியமனத்திற்கு ஒரு பின்னணி இருக்கிறது. இவ்வளவு நாளா நம்மளும் இந்த செய்திகளை தொடர்ந்து சொல்லி வர்றோம். எதுக்காக ஷின்பத்தினுடைய தலைவர் நீக்கப்படுகிறார் என்று. ஷின்பத்தினுடைய தலைவர் தொடர்ந்து காசா விவகாரத்தில் அவங்க ஒரு தனி நாடாக பாலஸ்தீனத்தை விட்டு போயிடணும், நம்ம தொடர்ந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்க முடியாது என்கிற ஒரு எண்ணம் கொண்டவர். அதுவும் அவர் நீக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்பதும் வெளியாகி இருக்கிறது. அது மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அலுவலகத்தை சேர்ந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 பேர் திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தோட ஒட்டி எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்கன்னு சொன்னா, இஸ்ரேலுக்குள் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசியங்களை பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய அனுமதியோடு அவர்கள் கத்தாரினுடைய மிக முக்கியமான ஊடகங்களுக்கு விற்பனை செய்து வருமானம் ஈட்டுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய மிக பிரபலமான பத்திரிகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஹாரெட்ஸ் பத்திரிகை தான் இந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. வெளிநாட்டு முகவர்களோடு தொடர்பு கொண்டிருந்த குற்றச்சாட்டு, லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டு, மோசடி பண்ணிய குற்றச்சாட்டு, நம்பிக்கை மீறல், பண மோசடி, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள் இந்த 2 அலுவலகர்கள் மீது, 2 அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேருமே கத்தார் வழியாக பணம் பெற்றிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அந்த பிரபலமான ஊடகம் என்னங்கிற செய்திகள் வெளிவரல. ஆனாலும் இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை கத்தார் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ரகசிய செய்திகள்
செய்திகளையே அவங்க இப்படி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த குற்றச்சாட்டை விசாரணை செய்து கொண்டு வந்தது ஷின்பத்தினுடைய தலைவர் தலைமையிலான அந்த குழுதான். எனவே ஷின்பத்தினுடைய தலைவராக இருந்த ரோனன் பென் அவர்கள் தொடர்ந்து தலைவராக இருந்தார் என்று சொன்னா அவரை வச்சுக்கிட்டு இந்த விசாரணையில பெஞ்சமின் நெத்தன்யாகும் சிக்கிடுவார் என்கிற ஒரு பயத்துல தான் அவர் தற்போது பதவி நீக்கம் செய்யப்பட்டு புதிய கடற்படை அட்மிரல் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்க. எது எப்படி போனாலும் அவர்களுடைய உள்நாட்டு விவகாரம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்குரியதாகவே மாறிக்கொண்டிருக்கிறார். அதே நேரம் கத்தார் ஏன் இப்படியான ஒரு தலையீட்டை செய்கிறது என்கிற ஒரு கேள்வியும் இல்லாமல் இல்லை. ஒரு மூடு மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, கத்தார் உண்மையிலேயே செய்தி எடுப்பதற்கு பணம் கொடுத்ததா அல்லது கத்தாருடைய ஒரு நிறுவனம் பணம் கொடுத்ததா, கத்தார் தொடர்பாக நடந்த இந்த விவகாரங்கள் இன்னும் ஒரு வெளிப்படையான செய்தியாக இல்லாமல் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது வெளிவருகிற போது தனியாக நம்ம அதை சொல்லித்தான் ஆகணும். காரணம் என்னன்னா, கத்தார் காசா விவகாரத்தில் ரொம்ப நெருக்கமாக செயல்படக்கூடிய ஒன்று என்பதில் மாற்று கருத்து கிடையாது. குறிப்பாக கத்தாரோட தான் பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய அரசாங்கம் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் நடத்துகிறார்கள். காசாவில் பணைய கைதிகளாக இருக்கக்கூடிய மக்களை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லி பெஞ்சமின் நெத்தன்யாகுனுடைய மனைவி சாரா நெத்தன்யாகுவே கத்தார் பிரதமருடைய தாயாருக்கு கடிதம் எழுதிய வரலாறுகள் எல்லாம் உண்டு. இந்த காலகட்டங்களுக்குள்ளாக அதற்கு அவங்களே சூப்பரான பதிலடிகளையும் கொடுத்திருந்தாங்க. இப்படி அவங்களுக்கு மத்தியில ஒரு பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கக்கூடிய இரண்டு நாடுகளாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் கத்தார் அரசாங்கத்தின் மீது இஸ்ரேலிய அரசாங்கம் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கல. கத்தார் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க என்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக கான் யூனிஸ்ல இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மெர்காவா டேங்கை அழித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே புதைக்கப்பட்டிருந்த ஷெல் போன்ற ஏதோ ஒரு வகையான ஒரு குண்டு சாதனம் மூலமாக மொத்தமாக மெர்காவா டேங்க் அளிக்கப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் மெர்காவா டேங்குக்குள்ள 5 தொடக்கம் 10 பேர் இருக்கிற அளவுக்கு உண்டான பெரிய மெர்காவா டேங்குகள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் குறைந்தது 5 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அந்த டேங்க்லேயே கொல்லப்பட்டிருக்கிற நேரம். இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவ பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல பல மோட்டார் குண்டு தாக்குதல்களும் முன்னேறி வரக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தரைப்படைக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது. தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஏதோ ஒரு வகையில் தரைப்படைக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு அவர்கள் இந்த மெர்காவா டேங்குகள் மீதான தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பது என்பது உண்மையில் இந்த இடத்துல நம்ம பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். காரணம் என்னன்னா, தொடர்ந்து அவர்கள் தாக்குதலை நடத்தி வருகிற போது அதை தடுப்பதற்கான முயற்சிகளும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கூட இந்த தாக்குதல்களை அவர்கள் ஆரம்பித்திருக்க கூடும். இந்த நிலையில தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய முதல் கட்டமாக அவர்களுக்கான இடங்கள் சிலது வாங்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 5 வீடுகளை முதல் கட்டமாக கட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. மும்முரமாக அந்த பணிகள் நடந்து வரக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வர்றீங்க. உங்களுடைய ஜகாத் நிதிகளை அதற்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வழங்க முடியும். நம்முடைய அக்கௌண்ட் நம்பர் முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. அதற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அதற்கு வைப்பு செய்ய முடியாதவர்கள் அந்த மாதிரி எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து அதுக்கு போட முடியலை என்று சொல்கிறவங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டால் அதற்குரிய வழிகாட்டலை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எனவே அதற்குரிய உதவிகளை ரமலான் அல்லாத காலங்களில் வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கான வேலைகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அது சம்பந்தமான வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கு நமக்கு தெரியும் பெருநாள் தினமாக இருக்கிறது. சர்வதேச நாடுகளில் நேற்றைய தினமும் நோன்பு பெருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் இன்றைக்கும் பல நாடுகளில் பெருநாள் கொண்டாட்டங்கள் நடைபெற்று வந்தது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலும் இன்றைக்கு பெருநாள் கொண்டாடப்பட்ட அதே நேரம் இன்றைக்கு தான் ஈரானிலும் பெருநாள் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பெருநாள் தின உரையை ஆற்றியிருக்கக்கூடிய ஈரானுடைய ஷியா ஆன்மீக குருவாக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமனி டொனால்ட் ட்ரம்புக்கு சிம்ம சொப்பனமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கிறார். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்றைய தினம் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். ஈரான் எங்களோடு அணு ஆயுதம் தொடர்பான ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டும். ஒப்பந்தத்துக்கு வரல என்று சொன்னா நாங்க அவங்க மேல 2ஆம்
முதலாம் தரநிலை தடைகளை விதிப்போம், பொருளாதார தடைகளை மேலதிகமாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை தாண்டி ஈரான் மீது குண்டு தாக்குதல் நடத்துவோம் என்பதை வெளிப்படையாகவே டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனி கடுமையான பதிலடியாக எங்களுடைய வலுவான பதிலடி இருக்கும் என்பதை இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எங்கள் மீது குண்டுகள் போடப்பட்டாலோ, எங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலோ, எங்கள் மீது எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கைகள் இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ மேற்கொண்டாலோ அவர்களுக்கு எதிராக மிக மிக கடுமையான பதிலடியை எங்களுடைய ராணுவம் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தெஹரானில் இடம்பெற்ற ஈத் உல் ஃபித்ர் தொழுகையின் உரையிலே அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது. வாஷிங்டனும் இஸ்ரேலும் எங்களை அச்சுறுத்த நினைத்தால், அச்சுறுத்தல்களோடு முன்னேறி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லியவர் காசாவுக்காக இன்றைக்கும் நாங்கள் நிற்போம். காசாவிலே 20,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது. காசாவுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவது எங்களுடைய மனிதநேயத்தை குறிக்கும். எனவே காசாவுக்கான எங்களுடைய ஆதரவு பின்வாங்கக்கூடிய ஆதரவு அல்ல. எனவே காசாவை பயன்படுத்தி இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ எங்கள் மீது நியூக்ளியர் என்கிற குற்றச்சாட்டை சொல்லி தாக்குதல் நடத்துவதற்கு வந்தால் கண்டிப்பாக எங்களுடைய பதிலடி அகோரமாக இருக்கும். எங்களுடைய ராணுவம் எனி டைம் தயாராக இருக்கிறது என்கிற செய்திகளையும் ஆயத்துல்லா அலி ஹாமனி இன்றைய அவருடைய உரையிலே தெரிவித்திருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய ஜனாதிபதி மசூத் பெஷக்ஷியன் நேற்றைய தினம் ஓமான் வழியாக அமெரிக்க ஜனாதிபதி பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு வருவதற்கு தயாரில்லை என்கிற செய்திகளையும் கொடுத்திருந்தார். எனவே தற்போது ஈரான் களத்திற்கு வந்திருக்கிறது. ஈரான் எதையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் அமெரிக்கா சொல்ற மாதிரி சட்டாம்பித்தனம் பேசுறதாக இருந்தா அல்லது இஸ்ரேல் சொல்ற மாதிரி எங்களை விட்டு ஆள் இல்லைன்னு சொன்னா, அதாவது ஒரு காசா மாதிரியான ஒரு சிறிய நிலப்பரப்புல அப்பாவிகளை போய் கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காம ஈரான் மாதிரியான ஒரு மிகப்பெரிய வல்லரசோடு அவர்கள் மோதுவதற்கு தயாராக வேண்டும். அப்படி மோதினால் அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை இந்த உலகு கண்டுகொள்ளும். அதே நேரம் இன்றைக்கும் யுஎஸ் உடைய படைகள் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஹூதிகளுடைய அல் மசீரா தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை 3 அப்பாவிகள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சனா யமனுடைய தலைநகரம் மீதும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது அமெரிக்க படைகள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அமெரிக்காவுடைய படைகளை எதிர்த்தும் நாங்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம் என்று யமனுடைய ஹூதிகள் படைப்பிரிவு சொல்லியிருக்கிறது. ஆனால் என்ன தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டது என்பதை அவர்கள் விரிவாக சொல்லவில்லை. எது எப்படி போனாலும் அவர்களும் பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக இந்த செய்திகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து உண்ண உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் உள்ளே நுழையவில்லை என்கிற நிலையில இஸ்ரேலையும் இந்த யுத்தத்தை நிறுத்துங்க என்கிற தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றே வந்து கொண்டிருக்கிறது. எனவே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்கள் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய பிரார்த்தனையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீன மக்களுக்கான இந்த நம்முடைய குரலும் ஓங்கி ஒழிக்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.